இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த மாதிரி மூவியோட பேக்ரவுண்ட் இருக்கிற ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எடிட் பண்ணது சிம்பிள் தான், ஆனால் அதோட பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த வீடியோவில் எப்படி ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த மாதிரி பேக்ரவுண்டை நம்ம கிரியேட் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம பிக்சார்ட் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபோட்டோ எடிட்டிங்கை பொறுத்தளவு மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒன்று பேக்ரவுண்டுக்கு தேவையான ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணணும். ரெண்டாவது அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணணும். மூணாவது நம்ம ஃபோட்டோ எஃபெக்ட்ஸ் கலர் கிரேடிங்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபோட்டோ ரெடி. உங்களுக்கு பிடிச்ச மூவியோட ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று யூடியூப்ல இருந்து வீடியோ ப்ளே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது. ரெண்டாவது கூகுளில் போயிட்டு நம்ம ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணுறது. ஸோ எப்படி ஃபோட்டோவை ஹை குவாலிட்டியாக டவுன்லோட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு என்ன மூவியோட இல்லை என்ன ஆக்டரோட பேக்ரவுண்ட் வேணுமோ அதை நம்ம கூகுளில் டைப் பண்ணி கொடுக்கலாம். இப்போ ரஜினி வால்பேப்பர் 4K அப்படின்னு டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்ன படத்தோட ஃபோட்டோஸ் வேணுமோ பக்கத்தில் 4K டைப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்ஸ்லேருந்து நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னா இன்னொரு வழி இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம், பின்ட்ரெஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஹெச்டியான ஃபோட்டோஸ் இருக்குது. ஜஸ்ட் நம்ம இப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னாலே நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோஸ் நமக்கு வந்துடும். ஸோ மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி இங்கே நமக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லாகின் ஆப்ஷன் காட்டும். ஒன்று நீங்கள் பின்ட்ரெஸ்ட் ஆப் வச்சிருக்கணும், இல்லை அப்படின்னா கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துட்டு உங்கள் இமெயிலை வச்சு லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் லாகின் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பண்ணியிருக்கேன் ரஜினிகாந்த் 4K வால்பேப்பர் அப்படின்னு. ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறோம், மேலே இருக்க 3 டாட் செலக்ட் பண்ணுறோம், இதில் டவுன்லோட் இமேஜ் கொடுத்தோன்னா ஃபோட்டோ டவுன்லோட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பாட்டோட பேக்ரவுண்ட்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய பேர் 3 மூவி தான் கேட்டாங்க. ஸோ 3 மூவியோட சாங்ஸ் அப்படி செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம இந்த ஒரு பாட்டை செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். பாட்டு வந்தோன்னு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுறீங்க. அதில் குவாலிட்டி அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணி மேக்ஸிமம் எவ்வளோ ஃபுல் குவாலிட்டி இருக்கோ ஃபுல் குவாலிட்டியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ப்ளே பண்ணுங்கள். குவாலிட்டி இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் ஆகும்போது ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனை பெருசாக்கிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரேம் பை ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பாட்டோட ஹை குவாலிட்டி ஃபுட்டேஜஸ், அதாவது அந்த பிக்சர் கிடைக்கும். ஜஸ்ட் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்தால் போதும். ஃபோட்டோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போ எப்படி நம்ம டவுன்லோட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணது தெரிஞ்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ண 2 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். ஒன்று பிக்சார்ட், இன்னொன்று ஃபோட்டோ ரூம். பேக்ரவுண்டை பொறுத்தளவு பேக்ரவுண்டு 2 டைப் இருக்குது. ஒன்று இந்த மாதிரி ஃபோட்டோலாம் பிளெண்ட் ஆகி இருக்கிற மாதிரி, அதாவது எட்ஜ் எல்லாம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி. இன்னொன்று கட் அவுட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேக்ரவுண்டு ரிமூவ் ஆகி பர்சன்ஸோட ஃபோட்டோஸ் மட்டும் இருக்கும். ஸோ அது கட் அவுட் எஃபெக்ட் அப்படின்வாங்க. ஸோ எப்படி இந்த 2 விதமான பேக்ரவுண்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே இருக்க ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எடிட் ஏ ஃபோட்டோ அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுங்க. கொடுத்துட்டு இதில் பேக்ரவுண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுங்க. அதில் டிரான்ஸ்பரண்ட்டை செலக்ட் பண்ணி கொடுங்க. டூல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு க்ரோப் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதில் போர்ட்ரைட் அப்படின்றது கொடுத்துருங்க. இதுதான் கரெக்டான இன்ஸ்டாகிராமோட சைஸு. ஸோ டிக் பண்ணிக்கலாம். ஆட் ஃபோட்டோ அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்னெல்லாம் ஃபோட்டோஸ் ஆட் பண்ண போகிறோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 ஃபோட்டோவும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் அப்படின்றது கொடுத்துடலாம். இப்போ எந்தெந்த ஃபோட்டோ எங்கெங்கே வேணும் அப்படின்னு நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபோட்டோவை ஒரு மாதிரி நார்மலாக செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ தான் நம்ம அந்த ஒரு ஸ்மூத்தான ஒரு எஃபெக்ட் இருக்கும்ல, பார்டர் ஒரு மாதிரி பிளெண்டாக இருக்கிற எஃபெக்ட்டு. ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணுது அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற எரேசர் பட்டன் இருக்குல்ல, அந்த எரேசர் பட்டனை செலக்ட் பண்ணுறேன். சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட்னஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பார்டர் எரேஸ் ஆகிரும், ரிமூவ் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணி நீங்கள் கரெக்டாக எரேஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஃபோட்டோவில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்தோட எட்ஜஸை ரிமூவ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன், எரேசர் கிளிக் பண்ணுறேன், அப்படியே இந்த மாதிரி எரேஸ் பண்ணுறேன். சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஹார்ட்னஸ் நல்லா கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த எட்ஜு பிளெண்ட் ஆயிடுது. ஸோ இதே மாதிரி எல்லா ஃபோட்டோவும் பண்ணிவிட்டு அவுட்புட் காட்டுறேன். ஃபோட்டோஸ் இந்த மாதிரி பிளெண்ட் ஆயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு சில டைம் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த டிரான்ஸ்பரண்ட் லேயர் பேக்ரவுண்டில் தெரியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது நார்மலாக ஏதாவது பழைய இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணோம்ல அதில் ஏதோ ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணி கொடுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஆட் கொடுத்து அந்த ஃபோட்டோவை ஃபுல் சைஸில் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க இந்த லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மூவ் டவுன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஃபோட்டோ லாஸ்ட்டாக பேக்ரவுண்டில் போயிடும். ஸோ இந்த மாதிரி போயிடும். ஸோ அதை நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா
அந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக ஃபுல்ஃபில் ஆயிரும். ஸோ மேலே இருக்க டவுன்லோட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் எஸ் ஜேபிஜி கொடுத்துடலாம், சேவ் கொடுத்துடலாம். ஃபோட்டோ ரூம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோ அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்க. செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இதில் ஏதாவது ஒரு ஹை குவாலிட்டி ஃபோட்டோவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. பிக்சார்ட்டோட சூப்பராக ஃபோட்டோ ரூமில் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இதை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். கொடுத்துட்டு இதில் வந்து ரீசைஸ் அப்படின்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரீசைஸை கிளிக் பண்ணுறீங்க. இதில் வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை அப்படியே விட்டுட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் போஸ்ட் 4:5 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணி கொடுங்க. கொடுத்துட்டு டன் கொடுத்துடலாம். டன் கொடுத்தோன்னா இன்ஸ்டாகிராம் போஸ்ட் சைஸ் வந்துடும். இப்போ நம்ம இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி இதை அப்படியே நம்ம சின்னதாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா மற்ற ஃபோட்டோவெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம், அதுக்காக தான். ஸோ இதில் வந்து இன்செர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணுறீங்க. நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சு ஃபோட்டோஸ்லாம் நமக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதில் ஃபோட்டோஸை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆன உடனேயே நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா ஃபோட்டோவும் ஆட் பண்ணுறேன். இன்செர்ட் கொடுக்குறீங்க, நம்ம ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறீங்க. அது பேக்ரவுண்டு தன்னாலே ரிமூவ் ஆகும். ஜஸ்ட் நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், இப்படி ஃபோட்டோ வச்சுட்டேன் ஆனால் இந்த ஃபோட்டோ எனக்கு பின்னாடி போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு மேலே இங்கே ஒரு 3 டாட் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சென்ட் பேக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி போயிடும். இன்னும் 2 ஃபோட்டோ ஆட் பண்ணாலும் இதில் எந்த சேஞ்சஸுமே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுறீங்க, 3 டாட்டை செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு லாக் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் சேஞ்ச் பண்ணாலும் அது வந்து போகாது பேக்ரவுண்டில். ஸோ இதே மாதிரி எல்லா ஃபோட்டோவும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து எல்லா ஃபோட்டோ அலைன் பண்ணி வச்சுட்டேன். இதே மாதிரி தான் நீங்களும் அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே கேலரியில் வந்து சேவ் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இதில் ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. கலர் இருக்குது, இமேஜ் இருக்குது, ஏஐ பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ கலர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கலர்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி கலரை செலக்ட் பண்ணி நம்மளால் வந்து பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்க முடியும். நிறையா கலர்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா பேக்ரவுண்ட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் கொடுத்துட்டு நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணாலும் ஃபோட்டோ அதுலேயே ஏதாவது ஒரு பேக்ரவுண்டை சும்மா செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இந்த எடிட்டிங் வந்து ஃபுல்லாகவே பிக்சார்ட் அப்ளிகேஷன் தான் பண்ணுறது. ஸோ கலர் கிரேடிங் பண்ணாமல் எப்படி வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு எடிட் ஃபோட்டோ அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம இப்போ சேவ் பண்ண ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக போடணுமா கலரில் போடணுமா அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் சூஸ் பண்ணுறேன். அதுக்கு வந்து டூல்ஸ் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் அப்படின்றது கிளிக் பண்ணுறேன். சேச்சுரேஷன் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு கம்மி பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நம்ம ஒரு ஷேடோ எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரி ஷேடோ எஃபெக்ட், மின்னல் எஃபெக்ட் அதெல்லாம் கொடுத்துருக்கேன். தேவைப்படுச்சுன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஷேடோ எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு ஷேடோ எஃபெக்ட்டை இது கீழே வச்சிடலாம் இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு அந்த மின்னல் ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெருசாக்கிட்டு இதில் வந்து பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும். பிளெண்டு செலக்ட் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஸ்க்ரீன் கொடுக்குறீங்க. இல்லை அப்படின்னா லைட்னிங் கொடுத்துட்டு ஒப்பாசிட்டி கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா லைட்டாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறீங்க. ஃபோட்டோ ரூம் ஆப்பில் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அதுக்குள்ளே மேட்சாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஷேடோ எஃபெக்ட் ஆட் ஃபோட்டோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கல வந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஷேடோ எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு ஷேடோ எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபோட்டோ வந்து ஓகே ஆயிடுச்சு. நிறைய பேர் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறீங்க. உங்களுக்கு டெக்ஸ்ட் தேவைப்படுது அப்படின்னா இங்கே இருக்கிற டெக்ஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஆட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா போன வீடியோவில் ஒரு முருகன் வீடியோ பற்றி போட்டிருந்தேன்ல, அதில் வந்து எப்படி வந்து டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணி ஆட் பண்ணும் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து நார்மலாக என்னோட நேம் இன்ஸ்டா ஐடி வந்து டைப் பண்ணுறேன். நேம் டைப் பண்ணி டிக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஏதாவது ஒரு நல்ல ஃபாண்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு ஏஐ ஸ்டைல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்டைல் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டைலை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்துடலாம். ஃபோட்டோ வந்து இன்னும் கலர் கிரேடிங் பண்ணலாம். ஃபோட்டோ வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபோட்டோவுக்கு ஒரு சூப்பரான கலர் கிரேடிங் கொடுக்கணும். நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணாலும் கலரில் பண்ணாலும் அதுக்கு வந்து ஃபைனல் டச்சு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம லைட் ரூம் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுறோம். எப்படி வந்து லைட் ரூமில் இந்த ஃபோட்டோக்கு ஒரு கலர் கிரேடிங் கொடுக்குறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எப்போ ஃபோட்டோ கலர் கிரேடிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து எடிட் அப்படின்னு கிளிக் பண்ணி லைட்டை கிளிக் பண்ணுறீங்க. இதில் பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. ஒன்று, இந்த பிளாக் வந்து எப்பவும் கம்மி பண்ணணும். ஷேடோ வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஹைலைட்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த ஃபோட்டோவில் வந்து என்னோடய கோட்டில் வந்து ஒரு பர்பிள் கலரும் ப்ளூ கலரும் அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி கலர் கிளிக் பண்ணிவிட்டு மிக்ஸ் ஆப்ஷன் கொடுக்குறேன்.
பர்பிளை செலக்ட் பண்ணி கம்மி பண்ணுறேன், ப்ளூ கலர் செலக்ட் பண்ணி கம்மி பண்ணுறேன். இப்போ வந்து ஃபோட்டோ வந்து பிளெண்ட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து கரெக்டாக மேட்சாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. அடுத்து உங்களுக்கு ஏதாவது ஸ்கின் கலர் எல்லாம் தேவைப்படுச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து இதில் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக. மெயினாக நீங்கள் எடிட் பண்ணும்போது பண்ண வேண்டிய விஷயங்கள், எஃபெக்ட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுறீங்க, டெக்ஸ்டரை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, விக்னிட்டி அப்படின்றத செலக்ட் பண்ணி அப்படியே கலரை வந்து கம்மி பண்ணுறீங்க. அப்போ இந்த எட்ஜில் வந்து உங்களுக்கு ஒரு டார்க் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏதாவது கலர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா எடிட்டை கிளிக் பண்ணிவிட்டு கலர், அதில் வந்து கலர் கிரேடிங் இருக்கும், கிரேடிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஹைலைட்ஸை கிளிக் பண்ணுறீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கலர் தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த மாதிரி மஞ்சள், ரெட்டு, ப்ளூ அப்படின்னு இந்த கலர்ஸ் எதாவது தேவைப்படுச்சு அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வேல்யூ சேஞ்ச் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. டன் கொடுத்துட்டு நம்ம அப்படியே ஃபோட்டோ வந்து ஷேர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாரும் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும், தேவைப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வந்து நிறையா பேர்ட்ட பேக்ரவுண்ட் கேட்குறீங்க, என்கிட்ட நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ நீங்கள் வந்து சொந்தமாக உருவாக்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மூவியோட போஸ்டர்ஸ் வச்சு, ஃபோட்டோஸ் வச்சு உங்களாலே உருவாக்கிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. நான் இந்த ஃபோட்டோவில் யூஸ் பண்ணியிருக்க பேக்ரவுண்டு, பிஎன்ஜி இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கல, அதுக்கு பதில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது நம்மளோட புது சேனல்.